நாள் ஒன்றுக்கு ஒரு முறையாவது ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போலிருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று நீதிமொழிகள் 21:1 சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்து நம் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, மந்திரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நெகேமியா ஜெபித்தார், ராஜாவிடம் பதிலை பெற்றுக்கொண்டார். பார்வோனின் இருதயத்தை யோசேப்புக்கு நேராக கர்த்தர் திருப்பினார். தரியுயி ராஜாவின் இருதயத்தை தானியேலுக்கு நேராக திருப்பினார். அப்படிப்பட்ட அசைவை நம் தேசத்திலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ராஜாக்களின் இருதயம் தேவனுடைய கையின் ஒரு ஆற்றைப் போல இருக்கிறது. ஒரு ஆற்றை வேறு இடத்திற்கு திருப்ப ஒவ்வொரு துளியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியதில்லை. அதை சரியானபடி திருப்பினால் ஆற்று நீர் தானாக அந்த இடத்தை போய் சேரும். அதுபோல நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் தேசத்தின் தலைவர்களின் இருதயத்தை அவருடைய சித்தத்தின்படி திருப்புகிறார். ஆமேன்.